உலகமே ஒரு பெரும் பதற்றத்துடன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் வர்த்தக தலைநகரமாகவும் அதன் இதய பகுதியாகவும் கருதப்படும் டெல் அவீவ் நகரை குறிவைத்து ஈரான் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த போர் மேகங்கள் ஒரு பெரும் அழிவின் அறிகுறியாக இருக்கலாம் என உலக நாடுகள் அஞ்சுகின்றன. இஸ்ரேலிய ஊடகங்களில் இருந்து கிடைத்துள்ள முதற்கட்ட தகவலின்படி டெல் அவீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 9 இடங்கள் மீது ஈரானிய ஏவுகணைகள் தாக்கியுள்ளன. இந்த தாக்குதலில் டெல் அவீவ் நகரின் மிக முக்கிய போக்குவரத்து மையமான சவிடோர் சென்ட்ரல் ரயில் நிலையம் சேதமடைந்துள்ளது. மேலும் டெல் அவீவின் கிழக்கு பகுதியில் உள்ள ரமத் கன் என்ற இடத்தில் ஒரு பெரிய கட்டிடம் தாக்குதலுக்கு உள்ளாகி சேதமடைந்துள்ளது. ஏவுகணைகளின் சிதறல்கள் நகரின் பல பகுதிகளில் விழுந்ததில் ஒருவர் காயமடைந்து உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய ஒரு கொடூரமான வான்வழி தாக்குதலில் ஈரானின் பிரம்மாண்டமான பாலம் தாக்கப்பட்டதும் அதில் 9 பேர் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையாகவே ஈரான் இந்த தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறது. இந்த மோதல் இஸ்ரேலுடன் மட்டும் நின்றுபடவில்லை. அமெரிக்காவின் இராணுவ தளங்களை கொண்டிருக்கும் ஜோர்டான், ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தனது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பிராந்தியம் முழுவதும் ஒரு பெரும் பதற்றம் நிலவுகிறது. அப்பாவி மக்கள் உயிரிழப்பதோடு உலக பொருளாதாரத்தையும் சர்வதேச விமான போக்குவரத்தையும் இந்த மோதல் கடுமையாக பாதித்துள்ளது. மொத்தத்தில் மத்திய கிழக்கு பகுதி ஒரு பெரும் நெருப்பு குழம்பின் மீது அமர்ந்திருக்கிறது. இந்த பதிலடி தாக்குதல்கள் ஒரு முழு நீள போராக மாறுமா அல்லது உலக நாடுகள் தலையிட்டு அமைதியை ஏற்படுத்துமா என்ற கேள்விகள் தற்போது பூதாகரமாக எழுந்துள்ளன.